பேக்கி டெம்டல்ஸ் இளைய எழுத்தாளர் ஆராதனா உமேஷின் புத்தக வெளியீட்டு விழா ஸ்ரீவித்யா சுதர்சன் தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவக்கி வைத்தார். கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாரெல்லாம் கொண்டாடும் நம் திருக்குறளில் உள்ள 14 குறள்களை தேர்ந்தெடுத்து பேக்கி டெம்டல்ஸ் எழுத்தாளர் சிறுமி ஆராதனா படப்புத்தகமாக ஆங்கிலத்தில் உருவாக்கியுள்ளார். இந்த நூலின் வெளியீடு திருச்சியில் நட்பு சிறார் இல்லத்தில் நடைபெற்றது. இவ்விழாவை பேக்கி டெம்டல்ஸ் மற்றும் வாய்ஸ் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தியது. பேக்கி டெம்டல்ஸின் நிறுவனர் முனைவர் லட்சுமி பிரியா அனைவரையும் வரவேற்று ஆராதனாவின் திருக்குறள் புத்தகம் உருவான கதையை கூறினார். சிறப்பு விருந்தினரான ஜமால் முகமது கல்லூரியின் ஆங்கில பேராசிரியரும் எழுத்தாளருமான முனைவர் அப்துல் முகமது அலி ஜின்னா திருக்குறள் காமிக்ஸ் புத்தகம் இந்த காலத்திற்கேற்ப எப்படி புதுமையாக உள்ளது என்றும் அதில் தனக்கு பிடித்த கதைகள் பற்றியும் ஆராதனாவின் படைப்பாற்றலை பற்றியும் மிக சுவைப்பட பேசினார். தமிழ் சங்க தலைவி ஆசிரியை முனைவர் தாமரை குறளின் சிறப்பு பற்றியும் ஆராதனாவின் இந்த முயற்சி வரலாற்றில் இடம்பெறும் என சிறப்புரையாற்றி வாழ்த்தினார். பேக்கி டெம்டல்ஸின் தமிழ் பிரிவு தலைவர் குழந்தைகளுக்கு திருக்குறள் கதைகளை கூறினார். வாய்ஸ் ட்ரஸ்டின் நிர்வாகி ஜெனட் பிரீத்தி ஆராதனாவை வாழ்த்தி பேசினார். எழுத்தாளர் ஆராதனா பேசும்போது தனது கனவு நிறைவேற காரணமான தனது பெற்றோருக்கும் முனைவர் லட்சுமி பிரியா மற்றும் ஓவியர் நிர்மல் அவர்களுக்கும் நன்றி கூறினார். இறுதியில் வாய்ஸ் ட்ரஸ்டின் நிறுவனர் கிரெகோரி நன்றி தெரிவித்தார். ஈச் குரலுக்கு என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து என் மெமரிஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் இந்த புக்ல வந்து இன்கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம். எல்லாருமே இந்த திருக்குறள்லாம் சிலபஸ்ல இருக்கா? மனப்பாடம் தானே பண்ணணும். திருக்குறளுக்கு மார்க் எல்லாம் எடுக்க கரெக்டா? எனக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு, நைட் எல்லாம் உட்காந்து என் அம்மா கூட சேர்ந்து என் அம்மா தான் என்னை திட்டி அடிச்சு நான் வந்து மனப்பாடம் பண்ணின்னு இருப்பேன். இந்த திருக்குறள்ல எதுக்கு மார்க் வாங்க. இந்த திருக்குறள்ல அவ்வளோ மீனிங் இருக்கு. 7 வேர்ட்ஸ்ல 7 வேர்ட்ஸ்ல அவ்வளோ மீனிங் திருவள்ளுவர் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திருக்குறள்ல மனப்பாடம் பண்ணா நியாயமா? நீங்களே சொல்லுங்க, நியாயமா? இந்த திருக்குறள் வந்து திருக்குறள்ஸ் எல்லாமே லைஃபை எப்படி கைட் பண்றது, எப்படி வாழறதுன்னு அதுவே சொல்லுது. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி படிக்கணும், ஒரு லீடர் கிட்ட எப்படி லீடர்ஷிப் இருக்கணும், எல்லாமே சொல்லும் இந்த திருக்குறள். ஸோ அது மனப்பாடம் பண்றது கரெக்டா? புரியணும்ல. அதனாலதான் நான் வந்து 14 குறள்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல